चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீவே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. சுகமுனிவருக்கே ஞானத்தை உபதேசித்த ஜனகர் அவரின் தவறான தத்துவத்தால் தன்னுடைய தகுதியை இழக்கலாமா பிரபு? அவருக்கு பிரம்மம் என்பதின் உண்மை தத்துவத்தை விளக்கி அருள் புரிய வேண்டும் பிரபு. அவ்வாறே ஆகட்டும். ஆத்ம ஞானம் பெற்ற பிரம்மஞானி மன்னர் ஜனகர் வாழ்க. என்ன செய்தி? தங்களை காண ஒரு வேதியர் வந்திருக்கிறார். பசி பசி என்று தவிக்கிறார். எந்த நாட்டிலும் தீராத அவரது பசி இந்த நாட்டில் தீர்ந்தது என்று எல்லா நாட்டினரும் அவர் மூலம் அறியட்டும். நீ சென்று உடனே அவரை அழைத்து வா. எங்கே பிரம்மம்? எங்கே பிரம்மம்? எங்கே பிரம்மம்? எங்கே பிரம்மம்? எங்கே பிரம்மம்? இப்பொழுதே உங்களுக்கு உணவு தர ஏற்பாடு செய்கிறேன். அரண்மனை விருந்தால் உங்கள் வயிற்றின் அக்னி தணிந்த பிறகு நாம் ஆற அமர உரையாடலாம். பிரதானியாரே, பசி 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 தீரவில்லையே. என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? யானை பசிக்கு சோழ போறியா? இப்பொழுது என்ன செய்வது? என்ன செய்வதென்றால், விருந்து வைக்க சொன்ன அரசருக்கே உணவில்லையே, எல்லாவற்றையும் இவரே தின்று விடுகிறார். ஏன் பதறுகிறாய்? வெந்து வைத்த சோத்தையும் வேக வைத்த காய்கறியும் தானே இவன் தின்னுவான். இவன் சென்ற பிறகு உக்ரான அறையில் இருக்கும் அரிசியும் பருப்பையும் எடுத்து புதிதாக நமக்கு சமைத்துக் கொள்ளலாம். என்ன இன்னும் காணும்? சீக்கிரம் வாருங்கள். பசி பசி. நானே அங்கு வருகிறேன். பசி 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 வந்துவிட்டான். பசி தாங்க முடியவில்லை. 2 பேரும் கதை பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. எல்லாவற்றையும் தின்றுவிட்டு பசி பசி என்றால் நாங்கள் என்ன செய்வது? அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? என் பசி எனக்கு தானே தெரியும். போய் ஏதாவது கொண்டு வாருங்கள். காய்கறி தவிர இங்கு வேற ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லை. ஐயோ ஐயா, வழியை விடுங்கள், வழியை விடுங்கள். எங்கே அவன்? என்ன ஏன் இப்படி பதறுகிறீர்கள்? அரசே, நீங்கள் அனுப்பி வைத்த அந்த அந்தனர் மலை போல் குவித்து வைத்திருந்த அவ்வளவு வண்ணத்தையும் தின்று தீர்த்து விட்டார். மேலும் பசிக்கிறது என்று உணவு வேண்டும் என்று எங்களை விரட்டுகிறார். அரண்மனையில் உள்ளவர்களுக்கு கூட இனி புதிதாக சமைத்தால்தான் உணவு உண்டு பிரபு. அரசருக்கு தருவதற்கு கூட ஒரு கவளம் உணவு கூட மிஞ்சவில்லை பிரபு.
இவ்வளவு இருக்கிறது, இதை முடித்து விடுவோம். வழிவிடுங்கள் ஐயா. அரசே, அரசே. என்ன? புதிதாக சமைத்து கூட இனி யாருக்கும் உணவளிக்க முடியாது அரசே. ஏன்? அந்த விபரீதத்தை நேரில் தான் பார்க்க வேண்டும். வேகாத அரிசிகளும் வாகாமற் வாய்க்குள் சென்று விடுகின்றன. இருக்கின்ற பருப்பு வகைகளும் பொறுப்பாக அதனுடன் கலந்து விடுகின்றன. அறிந்து வைத்த காய்கறிகளும் அறியாத காய்கறிகளும் பிஞ்சு காய்கறிகளும் முதிர்ந்த காய்கறிகளும் என இனி நமக்கு எதுவுமே இல்லை என்னும் அளவுக்கு எல்லாமே ஒரு வயிற்றுக்குள் சென்று விடுகின்றன. ஆமாம் பிரபு. அரண்மனையில் உணவு பண்டங்கள் எதுவுமே இல்லை. இந்த வேளை உணவு யாருக்குமே இல்லை பிரபு. இனி அடுத்த வேளை உணவிற்கு கூட அரண்மனைக்கு வெளியே இருந்துதான் பொருட்களை கொண்டு வர வேண்டும். என்ன? நமது அரண்மனையில் உள்ள உணவு களஞ்சியத்தில் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டதா? அமைச்சரே, இனி அவர் பசிக்கென்று தருவதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவரோ பசி பசி என்று பறக்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை பிரபு. எப்படியும் அவர் பசி தீர்ந்தாக வேண்டும். எங்கும் தீராத அவரது பசி இங்கு தீரும் என்று நான் சொன்ன வாக்கு பலித்தாக வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். அதன்படியே செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். மிதிலாபுரியின் அத்தனை வீடுகளிலும் உள்ள உணவு பண்டங்களை இங்கு அனுப்ப வேண்டும் என்று நான் ஆணையிட்டதாக பறையறையுங்கள். உணவு பண்டங்கள் வர வர அவை அனைத்தையும் அவருக்கே அறியுங்கள். இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நமது அரண்மனைக்கு வந்திருக்கும் நமது விருந்தாளியான ஒரு அந்தண பெருமானுக்கு உணவளிக்க வேண்டியிருப்பதால் மிதிலையில் வாழும் அனைவரது இல்லத்திலும் சமைக்கப்பட்ட உணவையும் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிற உணவு பண்டங்களையும் உடனே அரண்மனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது மாமன்னரான ஆத்ம ஞானி பிரம்மஸ்வரூபரான ஜனக மகாராஜாவின் உத்தரவு. மிதிலாபுரியில் உள்ள உணவுகளை எல்லாம் தின்று தீர்த்தவன் நம்மை மட்டும் உயிரோடு விடுவான் என்பது என்ன நிச்சயம்?
பசி பசி பசி. பவதி பிக்ஷான் தேகி, பவதி பிக்ஷான் தேகி, பவதி பிக்ஷான் தேகி. வள்ளி, யாரோ பிட்சை கேட்டு வந்திருப்பது போல் தெரிகிறது. யாரோ அல்ல சுவாமி, வாரத்திற்கு ஒரு நாள் இந்த வீதிக்கு வரும் திரிசரன் என்பவர் தான் குரல் கொடுக்கிறார். திரிசரனா? அவர் எல்லை தாண்டி வாழ வேண்டும் என்று மன்னரால்? ஆம் சுவாமி, ஏழை பிராமணனான அவர் யாசகம் எடுத்துதான் காலத்தை ஓட்டுகிறார். பகல் நேரத்தில் நான் பணிக்கு செல்வதால் அவரை பற்றி எனக்கு சரியாக தெரியவில்லை. அவர் ஒரு விநாயக பக்தர். அவரும் அவர் மனைவியும் எப்போதும் கணபதி பூஜை செய்வதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். அப்படியானால் பூஜைக்குரிய நிவேதனம் பிட்சை எடுத்து செல்லும் தானியம் தான் என்று சொல். உண்மைதான். ஆனால் என்ன? இன்று உணவு தானியம் என்று எதுவும் தர முடியாத நிலை வந்துவிட்டதே. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அரச கட்டளையை நிறைவேற்றிதானே ஆக வேண்டும். ஏதும் இல்லை என்பதை வாசலுக்கு சென்று சொல்லிவிட்டு வா. அதற்கு அவசியம் இல்லை சுவாமி. ஏன்? 3 முறை குரல் கொடுத்து வராவிட்டால் மீண்டும் கேட்டு சங்கடப்படுத்த மாட்டார். அடுத்த இல்லம் தேடி சென்று விடுவார். என்ன சொல்கிறாய்? ஆம் மன்னவா, மிதிலையில் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்தெல்லாம் உணவுகள் கொண்டு வரப்பட்டு தீர்ந்து விட்டன. கொண்டு வரப்பட்ட உணவுகளை கொட்டு வைக்கும் முன்பே தின்று தீர்த்து விடுகிறார் அந்த அந்தனர். அண்ணா, நிச்சயமாக ஒரு மனிதனால் இப்படி உண்ணவே முடியாது. உண்மைதான். இதெல்லாம் கனவா நிறைவா, உண்மையா பொய்யா, ஒன்றுமே புரியவில்லையே. எல்லாம் மாயையாக இருக்கிறது. மன்னா, ஒன்று இந்த அந்தனர் தேவனாக இருக்க வேண்டும், இல்லை ராட்சசனாக இருக்க வேண்டும். பவதி பிக்ஷான் தேகி, பவதி பிக்ஷான் தேகி, பவதி பிக்ஷான் தேகி. சுவாமி, இன்று இல்லத்தில் எதுவும் இல்லை. தங்களுக்கு ஏதும் தர முடியவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது. அதனால் சங்கடம் ஒன்றுமில்லை தாயே. நான் அடுத்த இல்லத்திற்கு சென்று ஏதேனும் பெற்றுக் கொள்கிறேன். பொறுங்கள் சுவாமி, இன்று தாங்கள் எந்த இல்லத்திற்கு சென்றாலும் இல்லை என்ற வார்த்தையை தான் கேட்க முடியும். அப்படியா? ஒரு முறை கேட்டாலே ஓடி வந்து அன்னமிடும் இந்த மிதிலாபுரியில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம் தாயே? சுவாமி, நீங்கள் மிதிலையிலிருந்து வெளியே சென்று தனியே வாழ்வதால் இங்கு நடந்தது தங்களுக்கு தெரியவில்லை. அப்படியானால் இன்று இந்த மிதிலையில் உள்ள அனைவருமே உபவாசம் இருக்க வேண்டியதுதான். ஏன் தாயே? மாமன்னர் ஜனகரின் அரண்மனைக்கு யாரோ ஒரு அதிதி வந்திருக்கிறாராம். அரசர் அவருக்கு அரண்மனை விருந்து கொடுத்தும் கூட அவரது பசி அடங்கவில்லையாம். வியப்பாயிருக்கிறதே. இதைவிட வியப்பான செய்தியை இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அது என்ன? அவரது பசியை எப்படியும் ஆற்றிவிட வேண்டும் என்று தீர்மானித்த மாமன்னர் மிதிலையில் உள்ள அனைவரது இல்லத்திலிருந்தும் உணவுப் பொருட்கள் வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி மிதிலையில் உள்ள அனைவரது இல்லத்திலிருந்தும் உணவுக்கென உள்ள பொருட்கள் அனுப்பப்பட்டு விட்டன. உபவாசம் இருப்பது என்பது எனக்கும் என் மனைவிக்கும் புதிதல்ல. ஆனால் தங்களை போன்றவர்களுக்கும் இந்த நிலை வந்துவிட்டதே என்பதுதான் வருத்தமாயிருக்கிறது. மாமன்னரும் மகாராணியுமே தங்கள் அரண்மனையைச் சேர்ந்த அத்தனை பேரோடும் உபவாசம் இருக்கும்போது எங்களை பற்றி வருந்துவதற்கு ஒன்றுமே இல்லை. விநாயகா, என்ன செய்வதென்றே தெரியவில்லையே. அவரது வயிற்றில் புகுந்திருக்கும் பசித்தீ கானகம் முழுவதும் உண்ட பிறகும் அடங்காத காட்டுத்தீயா, கடலில் எழும் வடமுகாகினியா, புரியவில்லையே. நகரில் உள்ள உணவுகளையெல்லாம் உண்ட பிறகும் அவர் பசி அடங்கவில்லை என்றால் இனி நாம் என்ன செய்வதென்றே புரியவில்லையே. அரசே, நாங்கள் சொல்வதை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். இனியும் அந்த அந்தணர் இந்த அரண்மனையில் இருந்தால் அரசர் முதலான அனைவருமே பட்டினி கிடக்க வேண்டி வரும். அவரை எப்படியாவது அரண்மனையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் பிரபு. அதையும் அரச பெருமான் தான் செய்ய வேண்டும். வேறு யாராலும் பேசி அனுப்பி வைக்க முடியாது பிரபு.
தயங்காதீர்கள் பிரபு. ஒரே ஒரு மனிதருக்காக மிதிலையில் உள்ள அத்தனை பேரும் பட்டினி கிடப்பது என்பது சாத்தியமில்லை. அதை அனுமதிப்பது தர்மமும் இல்லை. ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக அதில் உள்ள ஒரு மனிதனை பலியிடலாம். ஒரு நகரத்தின் நன்மைக்காக ஒரு குடும்பத்தையே பலியிடலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு நாட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாக வாழ ஒரு மனிதனை வெளியேற்றுவதில் தவறே இல்லை பிரபு. அதிலும் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, எங்கிருந்தோ வந்தவர், எங்கேயோ போகிறவர். அவரை இன்றே இங்கிருந்து வெளியேற்றுவதில் எந்த தவறும் இல்லை மன்னா. தயவு செய்து புறப்படுங்கள் பிரபு. தாங்களே அவரை இங்கிருந்து அனுப்பி வையுங்கள். அதுவும் சரிதான். அதை தவிர வேறு வழியே இல்லை. வாருங்கள். வேதியரே, வாருங்கள் பிரபு, வாருங்கள். பற்றாத உணவை தந்து என் வயிற்றில் இருக்கும் பசித்தியை அதிகமாக பற்ற வைத்து விட்டார்கள் உங்கள் பணியாளர்கள். பசிக்கிறது பிரபு. நீங்கள் தான் எனக்கு அதிக உணவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வந்து வந்து என்ன, வெளியிலிருந்து மேலும் வரவழைத்திருக்கிறீர்களா? சந்தோஷம். ஆனால் அவைகள் வரும் வரை என்னால் காத்திருக்க முடியாது. வாருங்கள், அங்கேயே சென்று உண்கிறேன். அதற்கில்லை, இன்னும் இன்னும் என்ன? ஓ, ருசி ருசி என்று சொல்லும் அளவுக்கு இருக்காது என்கிறீர்களா? அதனால் என்ன, பசி ருசி அறியாது என்பார்கள். புசி புசி என்று சொல்லி ஏதாவது தந்தால் போரும் பிரபு. அதை பற்றித்தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தீர்கள்? இந்த அரண்மனையில் இருந்த எல்லா உணவுப் பொருட்களும் தீர்ந்து போய்விட்டது. வெந்தவை, வேகாதவை, பக்குவம் செய்தவை, செய்யப்படாதவை, அவை அனைத்தும் தங்களால் உண்ணப்பட்டு விட்டன. இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தால் என் பசி அடங்குமா? அதான் எல்லாவற்றையும் தின்று விட்டேன். இப்போது இந்த அரண்மனையில் உணவு பண்டங்கள் என்று எதுவுமே இல்லை. ஏன், இந்த நாட்டிலேயே இல்லை. அதனால் 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 தங்கள் பசிக்கு தகுந்த உணவை என்னால் தர இயலவில்லை. அது கிடைக்கும் இடம் தேடி தாங்கள் இப்போதே புறப்படுவது நல்லது. என்ன, எனக்கு உணவில்லை என்றா சொல்கிறீர்கள்? ஆமாம். இனிமேல் எதுவும் செய்வதற்கில்லை என்றா கூறுகிறீர்கள்? ஆமாம். நன்றாக யோசித்துதான் கூறுகிறீர்களா? வேறு வழியில்லாமல் தான் சொல்கிறேன். என்னது, தானே பிரம்மம் என்று சொல்லிக் கொள்ளும் தங்களுக்கு ஒருவனுடைய பசியை கூட தீர்த்து வைக்கும் ஆற்றல் இல்லாமல் போய்விட்டதா? பிரம்மம் என்பது அனைத்தையும் படைத்து காத்து அழிக்கும் ஆற்றல் படைத்ததல்லவா? எல்லாவற்றுக்கும் முதலான மூலப்பொருள் அல்லவா? ஒரே ஒருவருக்கே உணவு தர முடியாத தங்களால் உலகில் உள்ள மாந்தர்களின் அனைத்து தேவைகளையும் எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? அண்டங்கள் அனைத்திலும் உள்ள 8000 கோடி ஜீவராசிகளுக்கு வேண்டுமனவற்றை வேண்டியவாறு எப்படி தந்துவிட முடியும்? ஜனகரே, வேதாகமங்களை ஒருவர் கற்பது எதற்காக? தன்னை பிணித்துக் கொண்டிருக்கும் ஆணவத்தை நீக்கிக் கொண்டு வினைகளில் இருந்து விடுபடுவதற்காக. ஆனால் கல்வி கற்றதனாலேயே ஒருவருக்கு ஆணவம் வந்து விட்டால் அந்த கல்வியினால் என்ன பயன்? ஆத்ம ஞானம் என்றால் என்ன? நடப்பவை எதற்கும் நான் பொறுப்பல்ல, அனைத்திற்கும் மேலாக உள்ள அந்த ஆண்டவனின் ஆணை என்று உணர்ந்து அமைதியாக இருப்பதுதான். நான் என்ற செருக்கை அறுத்தவன் தான் ஆத்ம ஞானி. எப்பொழுது ஒருவன் செருக்கடைந்து பிறரை அவமதிக்க துவங்கிவிட்டானோ அப்பொழுதே அவன் ஆத்ம ஞானத்தை இழந்து அதல பாதாளத்தில் விழுந்து விட்டான் என்பதுதான் பொருள். உண்மைதான் வேதியரே, உண்மைதான். நான் கற்ற கல்வியும் பெற்ற ஞானமும் எல்லாம் நானே என்ற அகந்தையை ஏற்படுத்திவிட்டது. என் அறியாமையை நீக்க வந்த வள்ளலே,
அருட்கடலே, சொல்லுங்கள், தாங்கள் யார்? தாங்கள் யார்? शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே, முழு முதலாகும் ஒளியே, மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே, ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய், மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா, நான் மறை போற்றும் ஐங்கர உருவே, அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே, என் திசை நவப்போ ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி, ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே, முழு முதலாகும் ஒளியே, மலர் தூவினாளும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார